ஹலோ விவாஸ், 32 வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைய தினத்துல வரப்போகிறது. ஆமாங்க, நம்முடைய அனைத்து விதமான சகல விதமான பாவங்களையும் போக்கி தரக்கூடிய ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்போது நாளைய நாள் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா முழுமையாக புரியக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அந்த கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைத்து நம்ம செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே நல்லபடியாக தடையின்றி நடக்கணும், தொழிலில் முன்னேற்றமானது கிடைக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் பலருடைய விருப்பமாகவே இருக்கக்கூடுங்க. இது போன்ற சில விஷயங்களானது சிலருக்கு நடக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்குங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலேயோ ஏதாவது சில பாவங்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த பாவங்களுக்கு ஏற்பதான் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சில படிப்பினைகளை பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவித்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது சில கஷ்டங்களையோ நல்லதையோ பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களை தான் இப்போது போக்கிக் கொள்ள போகிறோம். அதற்கு அந்த கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க. சரியாக நாளைய நாள் மாலை நேரம் சரியாக இந்த ஒரு 90 நிமிடத்துல ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி நீங்க பசு மாட்டிற்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கொடுத்துடுவாங்க. அதன் பிறகு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க. 100% நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறத பரிபூர்ணமாக உங்களால உணர்ந்து கொள்ள முடியுங்க. எனவே பசு மாட்டிற்கு நாளைய தினத்துல என்ன பொருள் கொடுக்கணும், மேலும் நாளைய நாள் ஏன் இந்த ஸ்பெஷல், நாளைய தினத்துல எந்த தெய்வத்தை நாம வழிபாடு செய்யணும், என்ன சிறப்பானது வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாவற்றையுமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20/8/2025 புதன்கிழமையான நாளைய தினத்துல தான் பிரதோஷமானது வந்திருக்குங்க. அதாவது பிரதோஷ நாள் அப்படிங்கிறது சிவனுக்கு உரிய நாள். சிவனை வழிபாடு செய்வதற்காக 30 முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைவருமே பார்த்தீங்கன்னா சிவனுடைய கோவிலுக்கு வருவதாக ஐதீகங்க. எனவே இப்படி அனைவரும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாமளும் சென்று மனதார சிவனை நினைத்து வழிபாடு செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதாவது சிலவற்றை கேட்கிறோம் அப்படின்னா அது நமக்கு உடனடியாக கிடைக்க கொடுங்க. அந்த இடத்துல சிவனுடைய ஆசிர்வாதத்தோடு 30 முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியுமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய நேர்மறை ஆற்றல்களானது நம் மீது பட்டு நாம நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக அப்படியே நடக்க கொடுங்க. அதனால தான் மற்ற நாட்களை காட்டிலும் பிரதோஷ நாட்கள்ல சிவனுடைய கோவிலுக்கு சென்று நம்ம எதை கேட்டாலுமே அதை உடனடியாக சிவபெருமான் நமக்கு தந்து விடுகிறார். நம்ம போன காரியமுமே எதற்காக போனோம் அந்த கோவிலுக்கோ அந்த விஷயமும் நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. சரிங்க, இந்த நாள்ல பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை நம்ம கொடுத்துட்டு வரும்போது சகல விதமான பாவங்களும் நீங்குவதோடு சிவபெருமானுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்து வந்த பாவங்கள் நீங்கி விட்டாலேயே தன்னால நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நல்லதுமே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பித்து விடும் அப்படின்னே சொல்லலாங்க. எனவே பசுமாட்டிற்கு நாளைய தினத்துல பார்த்தீங்கன்னா அகத்தி கீரையை தான் நீங்க தானமாக கொடுத்துட்டு வர போறீங்க. அகத்தி கீரை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லா இடங்களிலுமே கிடைக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த அகத்தி கீரையை வாங்கிட்டு போய் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு நீங்க தாராளமாக கொடுத்துட்டு வாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இது போன்ற பொருட்களையும் பசு மாட்டிற்கு கொடுத்துட்டு வரலாம். அதே போல பார்த்தீங்கன்னா பசு மாடானது என்னவெல்லாம் சாப்பிடுமோ அதுக்கு உரிய தானியங்கள் வாங்கிட்டு போய் கொடுப்பது, இது மாதிரியான விஷயங்களை நம்ம தாராளமாக செய்துட்டு வரலாங்க. ஆனால் கட்டாயமாக நாளைய தினத்துல ஏதாவது ஒரு பொருளையாவது அட்லீஸ்ட் நம்ம பசு மாட்டிற்கு
வாங்கிட்டு போய் தானமாக கொடுத்து அந்த பசு மாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு செய்து கொள்ள வேண்டுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா பசு மாட்டுல அத்தனை விதமான தெய்வ சக்திகளும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பசு மாடு தாங்க. ஸோ பசு மாட்டிற்கு நம்ம தானம் கொடுப்பதால அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியும் உடனடியாக பரிபூர்ணமாக கிடைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னே சொல்லலாங்க. என்னங்க சொல்றீங்க, வெறும் இதை மட்டும் நான் செஞ்சா போதுமா, நிச்சயமா என்னுடைய பாவம் தீர்ந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% மனதார சொல்றேங்க. நீங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இனி இந்த தவறை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யவே கூடாது, யாருக்கும் கெடுதல் செய்யவே மாட்டேங்க, என்னை அறியாம கூட நான் செய்யக்கூடாது, நான் செஞ்ச தப்பை மனசார பார்த்தீங்கன்னா நான் அதை நினைச்சு அதை நான் திருத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் யாருக்கெல்லாம் உண்மையாலுமே இருக்கோ அவங்க இந்த பூஜைகளை செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய பாவங்களானது தீர்ந்து இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. அதாவது பசுமாட்டிற்கு இந்த பொருட்களை நீங்க தானமாக கொடுத்து பாருங்க, அடுத்த ஓரிரு நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க. இது 100% முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா நாங்க மட்டும் கிடையாதுங்க, பலருமே இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்லதானது நடந்து இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நாம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினத்துல விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்து கொள்வது மிகவுமே சிறந்ததுங்க. இந்த விரதமானது அவரவர் உடல் நிலைக்கு ஏற்றவாறு இருந்து கொள்ளலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை உட்கொண்டு விரதத்தை நீங்க இருக்கலாங்க. ஆனாலுமே அன்றைய தினத்துல விடியற் காலையில எழுந்து பூஜை அறையில விளக்கேற்றி விட்டு சிவபுராணம் படிப்பது கேட்பது போன்றவற்றை எல்லாமே செய்வது ரொம்பவே சிறப்புங்க. பசு மாட்டிற்கு எப்போதுங்க தானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை நேரத்தில் கொடுக்கலாங்க. இல்லை என்றால் சிவபெருமானுக்கு உரிய நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரம் 4:30 to 6 பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் கூட நீங்கள் பசு மாட்டிற்கு அந்த அகத்திக்கீரையை கொடுத்துட்டு அதோடு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாங்க. அப்படி அந்த இடத்துல நம்ம நிறைந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் கேட்டது எல்லாமே நமக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிவனை மனதிலும் சிந்தனையிலையும் நினைத்து நம்ம வழிபட வேண்டும். அது மட்டுமின்றி அன்றைய தினத்துல ஓம் நமச்சிவாயா என்னும் இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்க வேண்டுங்க. அன்றைய தினம் பிரதோஷ வேளையில ஆலயம் சென்று சிவ தரிசனம் பார்ப்பது கோடி புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாங்க. ஆலயம் செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டிலேயே சிவபெருமானியின் திருவுருவ படத்தையோ லிங்கத்தையோ வைத்து நம்ம தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். இவையெல்லாம் பொதுவாக நாம பிரதோஷ தினத்துல சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய வழிபாடுகள். இதுல அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு வழிபாடுகளையும் வழிபடக்கூடிய முறைகளும் பார்த்தீங்கன்னா மாறுபடலாம். எப்படி இருப்பினுமே அவை அனைத்துமே சிவனுடைய அருளை பெறுவதற்காகவே என்பதுல துளியும் சந்தேகம் கிடையாதுங்க. ஆனாலுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமானது சிவபெருமான தேடி நாம செல்லாமல் அவரை நம்மை தேடி வருவார் என்று சொல்லப்படுதுங்க. அதாவது எப்படின்னு பாருங்க, நாம சிவபெருமானை தேடி போக வேணாம், நாம செய்யக்கூடிய அந்த ஒரு செயலானது சிவபெருமானே நம்மளை தேடி வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாளில் பசுவிற்கு நம்ம உணவு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பசுமாட்டிற்கு நம்ம இது போன்ற அகத்திக்கீரையோ உணவையோ கொடுப்பது எந்த அளவுக்கு புண்ணியம் வாய்ந்த செயல் அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுங்க உங்களால. மேலும் சிவபெருமானின் வாகனமாக கருதப்படுவது மட்டுமின்றி பசுவில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். பிரதோஷ தினத்துல பசுவிற்கு ஏதேனும் நம்ம உணவு தருவது நம்முடைய பல ஜென்ம கர்மாக்களை கழிப்பதுடன் பல வருட வழிபட்ட பலனையும் நமக்கு பெற்று தரக்கூடுங்க. இத்துடன் அன்றைய நாளில் வயதில் முடியாதவர்கள் இல்லாதவர் போன்றவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டுங்க. சிவன் அருளை பெறுவதற்கு இது போன்றதொரு வேறு சிறந்த வழியே கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. ஒருவர் அந்த நாளில் செய்யப்படுகின்ற அன்னதானமானது நம்முடைய வாழ்க்கை முழுமைக்குமே சிவனை நினைத்து வழிபட்ட பலனை தரும் என்பதோடு சிவனே நம்மை தேடி வருவார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 2 விஷயங்களையும் பிரதோஷ நாளில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள், ஆலயம் செல்ல முடியாதவர்கள், பெண்கள் மாத விளக்கான சமயங்கள் இல்லைனா வீட்டில் வேறு ஏதேனும் தீட்டு போன்றவை இருந்தாலும் அன்றைய தினத்தில் இந்த தானத்தை தவறாமல் செய்யலாங்க. நிச்சயம் பிரதோஷ வழிபாடு செய்த பலனானது முழுமையாக கிடைக்கக்கூடும். பீரியட்ஸ் ஆன பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா மறக்காம உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களை வைத்து நீங்க பார்த்தீங்கன்னா பசு மாட்டிற்கு அகத்திக்கீரையை வாங்கிட்டு போய் அந்த பசு மாட்டிற்கு கொடுத்துட்டு வர சொல்லுங்க.
அதோடு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் ஒரு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் போகக்கூடிய வழியில் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய 2 பேருக்காவது அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா உணவு அன்னைக்கு வாங்கி தர சொல்லுங்கள். இப்படி இந்த 2 விஷயங்களை மறக்காமல் செஞ்சு வழிபாடு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்வதோடு பல வருட காலம் நீங்கள் சிவனை வழிபாடு செய்து கொண்ட பெற்ற பலனும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.